எப்படியும் வந்தது லேட்டா வந்தேன்னா அது சார்கிட்ட விஜய் முரளி சார்கிட்ட பேசிட்டு தான் வந்தேன். சொன்னாரு இல்ல லேட்டா வந்தாலும் சித்ரா லட்சுமணன் வந்துட்டாரு, அதனால உங்களை முன்னால கூப்பிட மாட்டாங்கிறது சொல்லிட்டாரு அவரு. நமக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு ஒரு ஆள் முன்னாலேயே வந்துட்டாரு இல்லையா. சரி, எது எப்படி இருந்தாலும் வர முடியாத சூழ்நிலை. வந்ததுக்கு காரணம் வசந்த மாளிகை. இனியெல்லாம் யார் ரசிச்சா என்ன, நான் ஒரு 50-60 தடவைக்கு மேல ராஜா தியேட்டர்ல இந்த படத்தை பார்த்துட்டேன் நான் கோயம்புத்தூர்ல. அதனால இந்த படத்தை பத்தி நான் இதுவரைக்கும் பேசி தீர்த்துட்டேன். நான் முதல்ல பயணிகள் முடிவதில்லைன்னு ஒரு லவ் ஸ்டோரியா எடுத்து, நான் பாடும் பாடல் ஒரு லவ் ஸ்டோரியா எடுத்து, குங்குமச்சிமல் ஒரு லவ் ஸ்டோரியா எடுத்து, மெல்ல திறந்தது கதவு, இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு எனக்கு முன்னோடியா இருந்த படமே இந்த படம் தான். பாட்டுகள் இல்ல, எல்லாருமே யாராவது ஒருத்தர் இங்க இருக்கிறவங்கள வசந்த மாளிகை பார்க்காம இருக்கிறாங்களா, எல்லாருமே பார்த்து இருக்கிறாங்க. அதை பாராட்டுறதுக்காகவும் எல்லாரும் வரணும்னு நினைக்கிறாங்க. ஒரு படம்னா அப்படிதான் இருக்கணும். ஒரு சங்கராபரணம்ங்கிற ஒரு படம் கே. விஸ்வநாத் பண்ணார். அது தெலுங்குல தான் நம்ம பார்த்தோம். தெலுங்கு நமக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஜீவனை எப்படி ரசிச்சோமோ, அந்த பல ஜீவன் படங்களை கொடுத்தவர் சிவாஜி கணேசன். அது பிளாக் அண்ட் ஒயிட்டா, அது நாங்கெல்லாம் எப்படி இருந்தவங்க. சிவாஜி கணேசன் அப்படி இல்ல. முதல் படம் என்ன பராசக்தி, 25வது படம் என்ன கல்வனின் காதலி, 50வது படம் என்ன சாரங்கதாரா, 75வது படம் என்ன பார்த்தால் பசிகிறன், 100வது படம் என்ன நவராத்திரி. இப்ப 100வது படம் என்னன்னு நவராத்திரின்னு அவர் சொல்றாரு, நம்ம சொல்ல வேண்டியதில்லை, எல்லாத்துக்கும் தெரியும். 125வது படம் உயர்ந்த மனிதன் சத்ரா லட்சுமணன் தவறான தகவலை சொல்லுகிறார் என்பதை பணிவுடன் பதிவு செய்து வைக்கிறேன். அதற்கு காரணம் வசந்த மாளிகை, அந்த போஸ்ட், அந்த படம், அந்த சாங்கு, அதனுடைய நினைவுல மேம்படுத்திட்டாரு. 150வது படம் சவாலே சவாலே, 175வது படம் அவன் தான் மனிதன், 200வது படம் திரிசூலம். அந்த மாதிரி அப்படியல்ல, டோட்டலாக சிவாஜி கணேசன் அனுமனுவா ரசிச்சது. அது எத்தனை படத்துலன்னு தெரியாது. நடக்கிறதுக்கும் வசனம் பேசுறதுக்கும் கைதட்டின வாங்கின ஒரே நடிகர் சிவாஜி கணேசன் மட்டும்தான். இப்படி நடந்தார் கை தட்டிங்க, இப்படி நடந்தார் கை தட்டினீங்க, இப்படி நடந்தார் கை தட்டினீங்க, எப்படி நடந்தாலும் கைதட்டல் வாங்கின ஒரே ஆள் சிவாஜி கணேசன். வசனம் பேசி கைதட்டல் வாங்கின ஒரே ஆள். அப்படியெல்லாம் யாருமே பார்க்க முடியாது. ஒரு அதிசயம் தான். அது தமிழ்ல இருந்து வேற எங்கேயுமே எந்த மொழியிலுமே போயிருந்தா, அப்படி போயிருந்தா அவங்க பிறந்திருந்தாங்க. இங்க பிறந்து தமிழ் மொழி இருக்கிற மாதிரி சிவாஜி கணேசன் அவரு நம்ம சினிமா இருக்கிற வரைக்கும் இருக்கிறவர் அவரு. அதனால அவர் இங்க பிறந்ததுதான் நமக்கு பெருமை. அந்த விழாவில் அவரு ராஜபாட்டு அங்கதுரைன்னு படம் எடுத்தாரு. அதெல்லாம் ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியாது. நானும் எல்லா நடிகர்கிட்ட ரஜினி சார் முதல் கொண்டு எல்லாத்துக்கும் வச்சு படம் வாங்கிட்டேன். யாராவது நம்ம நினைக்கிற மாதிரி நடிப்பாங்களான்னு பார்த்தா என்னால பார்க்க முடியல. ஏன்னா எல்லா நடிப்பையும் நான் சிவாஜி மூலியமா பார்த்துட்டேன். அதுக்கு மேல என்னால பார்க்க முடியாது. அப்படி பார்த்தேன்னு சொன்னா அது போய். எங்கேயாவது நீங்க இங்க நடிக்கிறதுக்கு முன்னால் நம்ம என்ன நினைச்சோமோ அது கண்ணதாசன் எப்படி எழுதுறாரோ, நம்ம நினைச்சது ஒரே வரியில, நான் யார் உன்னை மீட்டார், வரும் நன்மைக்கும் தீமைக்கும் வழிகாட்டாரு. இந்த பாட்டுல என்ன அதான் லவ் ஸ்டோரியே ரொம்ப அழகா. என்ன செய் மச்சான்னு ஒரு படம் இருக்கு. அதுல பேசாதான்பா, அப்பவே ரேவதி பேசுவா, இன்னும் இந்த விஷயத்துல மூச்சே விடக்கூடாதுன்னா சேர்த்துட்டான். அது கதையா வச்சது காரணம் வசந்த மாளிகை. நீயே இப்படி நீ அப்படி கேட்கக்கூடாதுங்கிறது எவ்வளவு ஒரு சின்ன, அதுக்குள்ளார ஒரு ஜீவன் இருக்கிறத கண்டுபிடிச்சு அதை படமா எடுத்து சிவாஜி கணேசன் நடிப்பாருங்கிறதெல்லாம் விடுங்க. அவர் எப்படி கொடுத்தாலும் நடிப்பாரு. அது வில்லனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் எல்லாத்தையுமே ஒரு சிவாஜி கணேசன் ஒரு அற்புதமான நடிகர். எப்படின்னா
மோட்டார் சுந்தரம் பிள்ளைன்னு ஒரு படம். அதுல ஜெயலலிதாவுக்கு அப்பாவா நடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொட்டு வைத்த முகமோன்னு சுமதியன் சுந்தரியில வர்றாரு. எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம்னு வர்றாரு. காதல் மலர் கூட்டம் ஒன்றுன்னு வர்றாரு தெய்வ மகன்ல. அப்படி வந்து ஒரு அப்பாவா நடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூடயே ஒரு ஹீரோவா நடிக்கிறது, அந்த பொண்ணை போய் ஹீரோனியா போட்டுதான் நடிக்கிற தைரியம் இருந்த நம்ம டைரக்டருக்கு தைரியம் இருக்குது, ப்ரொடியூசருக்கு தைரியம் இருக்கிறோமில்ல. அதை விட நடிகருக்கே ஒரு தைரியம் இருக்குதுன்னா அது சிவாஜி கணேசன் தான். அது அப்பாவோ பையனோ எத்தனை வில்லன், 17 படம் வில்லனா நடிச்சிருக்காருங்க சிவாஜி கணேசன். பெண்ணின் பெருமை, கல்வனின் காதலி, அந்த நாள், நானே ராஜா, இப்படி லைனா சொல்லிட்டே போலாம். அத்தனை படங்களையும் அவர் வில்லனா நடிச்ச. அப்போ வில்லனோ கதாநாயகனோ அப்பாவோ வேற வேற. ஞான ஒளினா அது வேற அப்பா, தெய்வ மகன்னா அது வேற அப்பா, உயர்ந்த மனிதன்னா அது வேற அப்பா, பெண்ணின் பெருமைன்னு அது வேற அப்பா. அப்படி அப்பாவோ நாயகனோ வில்லனோ எதுவா இருந்தாலும் நடிப்புன்னு நினைச்ச ஒரே ஒரு ஆள் சிவாஜி கணேசன் மட்டும்தான். அவர்கிட்ட மட்டும்தான் அந்த நடிப்பு இருந்தது. அதுல எங்களை நாங்க சின்ன வயசா இருக்கும்போது, ஒரு 15 வயசு 16 வயசுல இருக்கும்போது இந்த வசந்த மாளிகை படம் பார்த்தா அப்ப இளைஞர்கிட்ட நான் எடுத்த பயணங்கள் முடிவதில்லை எப்படி ஒரு இளைஞர்கள் கிட்ட போய் சேர்ந்ததோ, அன்னைக்கு இந்தியா, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இளைஞர்கிட்டையும், அது எம்ஜிஆர் ரசிகனோ சிவாஜி ரசிகனோ எந்த ரசிகனா இருந்தாலும் அந்த வசந்த மாளிகை கொண்டு போய் சேர்த்துச்சு. அதை பார்த்து ரசிச்சோம். அது மறுபடியும் ரிலீஸ் ஆகும் போது இவங்க எல்லாம் படுற சந்தோஷத்தை விட நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்ன அவருக்கு இருந்த தைரியம் எனக்கு வந்து நான் வாங்கி அதை ரிலீஸ் பண்ண முடியலையேங்கிறது ஒரு ரைட் இருக்க முடியல, எனக்கு அது தோணலை. பண்ணியிருக்காரு, சந்தோஷம். நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சந்தேகமெல்லாம் பட வேண்டியதில்லை, நல்லா இருக்கு. நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக கோவை விநியோகஸ்தர்கள் சங்க தலைவர் திரு தம்பிதுரை அவர்களை பேச அழைக்கிறோம். கிளாமர் சத்யா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு சின்ன ஒரு மொமெண்டோ. அடுத்தபடியாக விஜயமுரளி அவர்களை அழைக்கிறோம். அடுத்தபடியாக உதயா அவர்களை அழைக்கிறோம். அடுத்ததாக PRO வெங்கட் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பத்திரிகையாளராக திரையுலகில் நுழைந்து மக்கள் தொடர்பாளராக பவனி வந்தவர் இவர். பாரதி ராஜாவிடம் உதவியாளராக இருந்தவர். அவரையே இயக்க வைத்து படம் தயாரித்தவர். பின்னர் நடிகரானவர். கமலஹாசன் நடித்த படம் மூலம் இயக்குனரானார். இன்று தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினராக இருக்கும் திரு சித்ரா லக்ஷ்மண் அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறோம். வெளிநடப்பு செய்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இவர் பேசுறதுக்கு பயந்துட்டு நான் போகல. அன்பிற்குரிய ஊடக நண்பர்களே, நாடிலே அமர்ந்திருக்கின்ற திரையுலக பிரமுகர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை வாங்கி வெளியிடுகின்ற திரு தம்பிதுரை அவர்களோடு மிக நீண்ட காலம் எனக்கு பழக்கம் உண்டு. ஒரு நல்ல ஆளுமை உள்ள ஒரு தலைவர். அதன் காரணமாகத்தான் இத்தனை ஆண்டுகள் அவர் சொன்ன மாதிரி இந்த அசோசியேஷன் அவரால் தலைவர் பொறுப்பில் இருக்க முடிகிறது. இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி தர வேண்டும் என்று முதல்ல வாழ்த்தி விட்டு அதுக்கு பின்னாலே என்னுடைய உரையை தொடங்க சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு 80 வயசு அப்படின்னு சொன்னாரு, நெருங்கிக்கிட்டு இருக்கேன்னாரு தம்பிதுரை. வாங்கியிருக்க படம் பார்த்தீங்கன்னா காதல் படம். ஏன்னா அவருக்கு தெரியும் இது ஒண்ணுதான் சாகாவரம் பெற்றது அப்படின்னு.
அந்த சாகாவரம் பெற்ற படங்கள்ல வசந்த மாளிகைக்கு தனி இடம் உண்டு. இந்த வசந்த மாளிகையை பொறுத்த வரைக்கும் இங்க மேடையில் இருக்கவங்கள எனக்கும் குகனானுக்கும் கொஞ்சம் கூடுதல் பந்தம் உண்டு. என்னன்னா வசந்த மாளிகை படத்துடைய படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருந்த போது அவர் வந்து ராமாயணோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தார். நான் அப்போ பத்திரிகையாளனாக இருந்தேன். வானதி ஸ்டூடியோ எனக்கு தெரிஞ்ச அந்த படத்துடைய படப்பிடிப்பு நடைபெற்ற போது எனக்குரிய 20-30 நாட்கள் அந்த படப்பிடிப்பு தளத்திலே நான் வந்து செய்தி சேகரிப்பதற்காக போயிருக்கேன். அப்போ நான் பத்திரிகையாளர். அந்த படத்தை பற்றி இனிமே யாரும் எந்த லைனும் பேச முடியாது நினைக்கிறேன். ஒரு தீசிஸ் அளவுக்கு குருநாதன் பகிர்ந்து கட்டிட்டார் அந்த படத்தை பற்றி மொத்தமாக. அவரை தாண்டி அந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் என்னுடைய நினைப்பு. குருநாதன் என்னுடைய இனிய நண்பர்னாலும் அவருடைய ஒரு பேச்சை வந்து நான் வந்து மறுக்க கடமைப்பட்டிருக்கேன். வாணிஸ்ரீ அவ்வளோ அழகில்லைன்னாரு. அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். பல நாட்கள் என்னுடைய தூக்கத்தை வாணிஸ்ரீ கொண்டு இந்த பேரை விட ஒரு அழகான பேர் பார்க்க முடியுமா? காதல் பேர்னா இதுதான் ஜோடி அப்படின்னு எல்லோரும் கிறங்க வைத்த ஜோடி இல்லையா சிவாஜி வாணிஸ்ரீ? அதை தாண்டி ஒரு ஜோடியா பார்க்க முடியாது. அந்த படத்துடைய வெற்றிக்கு அவங்க 2 பேருடைய கெமிஸ்ட்ரி மிக மிக முக்கியமான காரணம். இந்த படத்துடைய பாடல் வரிகளை பத்தி குமரன் சொன்னார். அதில் நான் சக்கரவர்த்தியடா அப்படின்னு சிவாஜி பாடுவார். என்ன அழகான வரிகளை சிவாஜிக்கு எழுதியிருக்காப்பாங்க கண்ணதாசன். சிவாஜி எதில் சக்கரவர்த்தி இல்லை சொல்லுங்க. சிவாஜி மாதிரி நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கேன். எல்லா பாத்திரங்களும் ஏற்று நடிக்கணும்னு நல்லா நடிக்கணும்னு ஆசைப்படலாம். சிலருக்கு தான் அது பொருந்தும். அப்படி பொருந்திய ஒரு மாபெரும் கலைஞன் சிவாஜி மட்டுமே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் தான் நீங்க கதனாவும் பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம், தெய்வ மகன்ல இருந்து ஒரு சின்ன பையனாவும் பார்க்கலாம், எங்க ஒரு ராஜாவில ஒரு வாலிபனாவும் பார்க்கலாம். இது மாதிரிலாம் மற்ற நடிகரை பார்க்க முடியாது. கூடு விட்டு கூடு பாய்கின்ற மாதிரி நடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரே நடிகர்னா வந்து சிவாஜி மட்டுமே. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய இந்த படம் வந்து 54 ஆண்டுகள் ஆகுது. நேற்று வந்து சில தயாரிப்பாளர்களோட பேசிக்கிட்டு இருந்தேன். படம் வந்து இவர் இல்லை, அவர் இல்லை, டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை, ஓடிடி இல்லை, சேட்டலைட் இல்லைன்னு. 54 வருஷம் முன்னாடி வெளியான படத்துக்கு இந்த நாடுலயே 3 யூனிவர்சல் இருக்காங்கன்னா இது போன்ற சாதனை எல்லாம் அது யார் செய்ய முடியும்? நினைச்சு பாருங்க. 1972ஆம் ஆண்டுல வெளியான இந்த படம் சிலோன்ல வந்து 2 ஆண்டுகளை கடந்து ஓடியது. சிவாஜியை பொறுத்த வரைக்கும் அவருக்கெல்லாம் வந்து மரணமே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். சிவாஜி மறைந்து விட்டதா யாராவது நம்மள நினைக்கிறோமா? சிவாஜி வந்து சரீரம் தான் இல்லை, அவ்வளவுதான். ஆனால் நம்முடைய இதயங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சிவாஜி அப்படின்றதா உண்மை இன்று வரையிலே. இன்னும் சரியா சொல்லணும்னா இந்தியாவுடைய 8வது விஷயம் எந்த கட்டடமும் இல்லை. விருட்சம் மாதிரி இந்த கலையை காத்து கொண்டிருந்த நடிகரும் சிவாஜி கணேசன் தான் இந்தியாவுடைய 8வது அதிசயம் என்று நான் சொல்லுவேன். சிவாஜி வச்சு 2 திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவன் தான். 2 படமே மாபெரும் வெற்றி படங்கள். ஒரு படம் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில எங்கேயாவது சோர்வு ஏற்படும் போதுன்னா வாழ்க்கை படத்தை தான் போட்டு பார்க்கணும், திருப்பி ரீஜெனரேட் ஆகும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு எல்லோருக்கும் உற்சாகத்தை தரக்கூடிய படம் வந்து வாழ்க்கை. மனோஜ்குமார் சொல்லும்போது சொன்னார் சிவாஜியுடைய இந்த படப்பிடிப்பு டைமை பற்றி. அது மாதிரிலாம் ஒரு டைமை போகிற கலைஞரை பார்க்கவே முடியாது. எல்லா படப்பிடிப்பு தலங்களையும் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ப்ரொடக்ஷன் வேலை என்னன்னா, சார் படம் கிளம்பிட்டீங்களா, எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க, 8 மணிக்கு ஷூட்டிங்கு, டைரக்ட் வந்துட்டான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. சிவாஜியை மட்டும் ஒப்பந்தம் பண்ணிட்டீங்க உங்கள் படத்துக்குன்னா இந்த ப்ரொடக்ஷன் மாதிரி ஜாலியாக வீட்டிலே இருக்கலாம். ஏன்னா சிவாஜி 8 மணிக்கு வருவார்னு எல்லாருக்கும் தெரியும். 7:50க்கு எல்லாரும் இருப்பாங்க. சிவாஜி வந்து விடுவார் 8 மணிக்கு, அதுக்கு முன்னால போனோன்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு பங்க்சுவாலிட்டியும் ஒரு கண்டிப்பையும் சினிமா செட்டில் வந்து வந்து ஒரு ஒரு இராணுவம் மாதிரி இருக்கும் சினிமா செட். அப்படி ஆக்கினவர்னா அது சிவாஜி கணேசன் மட்டும்தான். அவருடைய பெருமைகள் வந்து பார்த்தோம்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இது வந்து எனக்கு அப்புறம் 2-3 பேர் பேச இருக்காங்க. ஆல்ரெடி நேரம் கடந்துச்சு அப்படின்றதுனால என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் அப்படின்ற சந்தேகம் இல்லை. ஏன்னா மறு வெளியீட்டிலேயே பல சாதனைகளை பண்ணப்படும். இது வந்து 3வது முறையோ 4வது முறையோ மறு வெளியீடு சந்திக்கிறேன்னு நினைக்கிறேன். இப்ப பல திரைப்படங்களுடைய பல முக்கியமான கதை நடிக்கிற படங்களே பார்த்தீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு மேல தாண்ட மாட்டேங்குது. இது 54 வருடங்களுக்கு அப்புறம் 3-4 முறை மறு வெளியீடை காண்கிறது என்றால் அதுக்கு காரணம் வந்து இந்த படத்துடைய தன்மை. இந்த படம் இப்போதும் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்பதிலே எனக்கு எல்லளவும் சந்தேகம் இல்லை என்று கூறி விடைபெறுகிறேன். வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணைச் செயலாளர் சவுந்தர பாண்டியன் பேசணும். ஆனால் நான் பேசினா ரொம்ப நேரம் அவங்க தூங்கிடுவாங்க அப்படிங்கிறதுனால அங்கேருந்து ஒரு வாழ்த்துறேன்னு சொல்லிட்டாரு. அடுத்து
சித்ராஜன் சார் பேசினாரு, வசந்த மாளிகை படமான தமிழ்துறை சார் அடுத்து பேசினாரு. அதே சுந்தரி சார் ஒருத்தர் வாழ்க்கை ஜல்லிக்கட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதையும் தமிழ்துறை சார் யோசிக்கணும். தேங்க்யூ சார். அடுத்தது, இவர் பேச்சில் வாள் வீச்சு வீசும். இவருடைய படங்களில் வசனம் அனல் பறக்கும், ஊருக்கு பெருமை சேர்க்கும். கேப்டன், தளபதி, அஜித் குமார் என மூவர் படங்களையும் இயக்கிய ஒரே இயக்குனர் இவர். பொருளாளராய் யூனியனில் நுழைந்து செயலாளராக இன்று வலம் வரும் இயக்குனர்கள் சங்கத்தின் நாளைய தலைவராக போகும் திரு பேரரசு அவர்களை வாழ்த்து பேச அழைக்கிறோம். நல்ல வேலை ஆறு உதயகுமார் வரல. அவர் வந்ததான் இங்கேயே என் கதை முடிஞ்சிருக்கும். வசந்த மாளிகைக்கு வந்துட்டு நான் வசந்த மாளிகை இருப்பேன். 10 வருஷத்துக்கு ரொம்ப நன்றி. ஆமா ஆமா, இல்ல இல்ல சொல்ல காரணம் இருக்கு இங்க. ஓடி இருக்கு. இல்ல இப்ப நேரம் நடிச்சிருக்க நேரம். நாளைக்கு கச்சேரி ஆரம்பம். சபரிமலைக்கு 40 வருஷம் 50 வருஷம் போனீங்கன்னா ஒரு சாமியா இருப்பாங்க. 10 வருஷம் 5 வருஷம் போனீங்கன்னா கூட போவாங்க. கன்னிச்சாமி இருப்பாங்க. பூசா போதும் கன்னிச்சாமி. இந்த மேடையில நிறைய குருசாமிகள். நான் கன்னிச்சாமி. மூத்த குருசாமிங்கிறது குருநான சார் தான். அதுக்கடுத்து நம்ம சித்தரா லட்சுமணன் சார். அதனால இந்த குருசாமி நிறைந்த அவையை வணங்கி இந்த கன்னிச்சாமி கன்னி பயிற்சி ஆரம்பிக்கிறேன். வசனவழியை பார்த்த உடனே நம்ம சார் கொஞ்சம் மூடு பண்ணிட்டார். படம் பார்த்தப்ப நம்ம நல்லா இருக்குன்னா சூப்பரா இருக்கு. விசி சார் வந்து பல்கலைக்கழகம் நிறைய இல்லைன்னாரு. அவரு திருப்பி லவ் பண்ண மூடு வந்துச்சுட்டாரு. ஒன்றும் தடையில்லை சார், நாளைக்கு ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் வீட்டை சொல்லிட்டாரு. அது 2 3 வீடு இருக்கா? அது 3 வீடு சொல்லுங்க, 3 வீடு சொல்லுங்க, 3 வீடு சொல்லிட்டு 4 ஆரம்பிச்சிருங்க. அந்த படம் பார்த்துட்டு கவனிச்சேன். மூடு போயிட்டாரு. சிவாஜி கணேசன் கண்ணை விட இவர் கண்ணில் காதல் கொப்பளிக்குது அப்படியே. நாளைக்கே நீங்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. வாழ்த்துக்கள். பிசி குணா சார் வாணிஸ்ரீ வந்து அழகு கண்ணுன்னு சொன்ன உடனே ஏன்னா வாணிஸ்ரீ ரசிகோட தலைவர் அவர் தான். அதுக்கப்புறம் பத்திரிகையாளர்லாம் முதல்ல வாணிஸ்ரீ ரசிகோட தலைவர் சார். ஆமா, அந்த கொண்டை வாணிஸ்ரீ கொண்டைகளே ஃபேமஸ். அந்த கொண்டைக்கு இவர் தான் ரசிகர். வாபஸ் வாங்கிக்கிறேன் சார். வாணிஸ்ரீ வந்து கலர் கம்மியா இருக்கலாம், அழகு கம்மி இல்லை. நீங்க வந்து கலந்து பார்க்கறது அழகு பாருங்க. ஆமா, அங்கேயும் சரி, அங்கேயும் தலைவர் ஆக முடியல. அங்கேயுமே ஆகுது நம்மளுக்கு. பிசி குணா சார் சொன்னாரு சிவாஜி நடிப்பெல்லாம் கற்றுக்கணும் சார். அவ்வளோ புரியுதுதான் பேரசப்படாது. அவ்வளோதான் ஒன்றே கற்றுக்கலாம். டைமிங் ஷூட்டிங் வரும். அது கற்றுனா போதும். மனோஜ்குமார் சொன்னார்ல, நான் நீ சொல்லி அண்ணார்ல. ஏன்னா அதுதான் நடிகர் என்னன்னா இயக்குனர் ஃபுல் மரியாதை கொடுத்துருது. இயக்குனர் அருமையாக நடிச்சு என்ன பண்ணுறது? நாளைக்கு 1 மணிக்கு அப்போ சாப்பிட்டு வச்சுக்க வேண்டியதுதான். இயக்குனர் அருமையாக நடிக்கிறது. அதனால சிவாஜி கணேசனை பார்த்து நம்மலாம் நடிக்கணுங்கிறதுலாம் அவனுக்கு ரொம்ப பேசப்படுற இன்னைக்கு. அது மாதிரி டைமிங் வந்தாங்க சார். இன்னைக்கு சிலர் டைமிங் வராங்க. டைம் வந்தாலே பிடிச்சி காப்பாற்றலாம். நடிக்கிறது அப்புறம் சிவா இன்னைக்கு பேசி குருநாத் சார் பற்றி பொறாமையாக இருக்கு. நம்ம மனோஜ்குமார் சார் பற்றி பொறாமையாக இருக்கு. ஏன்னா இவங்களாம் மேதை பணிபுரிச்சிருக்கு. ரொம்ப படம் பார்த்த
பார்த்து வேண்டாம். நீங்க கூட பார்த்து பழகி நீங்க வேண்டியிருக்கீங்க. அதனால உங்களை பார்க்கும்போது ஆனா ஒரே ஒரு சந்தோஷம். சிவாஜி கணேசன் சார் வீட்டுக்கு நான் போய் சந்திச்சு பேசியிருக்கேன். அது உண்மைதான். அந்த மேடையில் இருக்கும்போது எனக்கு நல்ல வேலை அப்போ நேரம் பார்க்குற பெரிய விஷயம். வீட்டுக்கு போய் ரூமுக்கு போயிட்டு பார்த்து நான் தமிழர்களோட தேட்டரு அஜித் சாரோட மேரேஜ் டைம் இங்கிலீஷ் சமூகத்துக்காக சாதனை ஊட்டிக்கு போகிறதுல அப்படி போனதான் போய் அப்போ கொடுத்து அப்போ ஏன்னா எல்லாருக்கும் கூண்டு கொடுத்தாங்க. எனக்கு கொஞ்சம் இருமல் இருந்த டைம். அப்போ பாபு சார் சாதனை எல்லாரும் உண்மை சாப்பிட்டாங்க. நான் அப்படியே வச்சு குடிக்க நடிச்சுட்டே இருக்கேன். பார்த்தேன் நடிக்கிறதுக்கு முன்னாடி நான் குடிக்க நடிச்சுக்கிருக்கேன். அப்படியே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சீச பேசியிருந்தாங்கல்ல மெல்ல கீழே வச்சுட்டேன். உங்களுக்கு டீ காஃபி கொண்டு சொல்லுவோம் அப்படின்னு ஒதுக்குறீங்களே அப்படின்னு. அதனால ஒரு குடிசையில் நடிக்கிறாரு அவனை பேச கவனிச்சிருக்காரு. இங்க வந்து நம்ம வந்து இல்லை சார் இருமல் இருக்கு டீ காஃபி குடிக்க சொல்ல முடியுமா? இல்லை சார் இருமலாவது விற்கிறது பார்த்துக்கோங்க. அந்த அனுபவம் ஒரு நேரம் பார்த்தா அவர் நம்மகிட்ட வந்து பேசியிருக்காரு. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டைமிங் டைமிங் சொன்னா ஒரு என்ன சார் அது இன்னும் படம் சிவாஜி கணேசன் முரளி சார் முரளி சார் அப்போ மீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வச்சிருந்தார். நான் காலையிலே போயிட்டேன். அப்பதான் சும்மா ஷூட்டிங் கிளம்பிட்டு இருக்காரு. ஷூட்டிங் கிளம்புறேன் நீங்க கூட வாங்கிட்டாரு. வண்டி டிரைவர் பக்கத்துல முனிஷத்துல உட்காந்துட்டாரு. பின்னாடி நான் உட்காந்துட்டேன். அப்படியே போயிட்டு ஏஆர்எஸ் கார் அந்த கேட்டுக்குள்ள ஒரு 8 இருக்கும். கேட்டுக்குள்ள வண்டி நுழையுது. கொஞ்சம் போனா பதறாரு. நிறுத்து நிறுத்து என்ன பதறான் இவ்வளவு பதறாரு. என்ன அந்த புரியல. பார்த்தா அங்கே பார்த்தா சிவாஜி சார் அந்த கோவில் இருக்குல்ல அந்த இடத்துல சீட்ல உட்காந்துருக்காரு. அங்கே நிறுத்திட்டு இறங்கிட்டா சார். இறங்கி சைடில் அப்படியே ஒளிஞ்சு ஓட முடிச்சு. ஓடி போய் நான் எனக்கு புரியல நம்ம கூட வர்றதா போனா அப்புறம் 10 நிமிஷம் ரெடி ஆகி அந்த ட்ரெஸ் அவர் இந்த ட்ரெஸ் திருப்பி அப்படியே சுற்றி வந்து சிவாஜி நிற்கிறாரு. அவர் முக்கு விட்டாரு. திரும்ப அவரை விட்டு விடாது. சொல்றேன் முரளி வந்து அவர் யூத்து இவர் அப்போ சீனியர் ஆர்டிஸ்ட் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள டைம் அது. அப்புறம் 7 மணிக்கு வந்துட்டார். அவர் 8 மணிக்கு போய் 7 மணிக்கு வந்துட்டார். அதான் சொல்றது நடிகர்களுக்கு வந்து டயத்துக்கு வந்தாலே எங்களுக்கு பிடிச்சிட முடியல. இயக்குனருக்கே பெரியது. நாங்கள் நினைச்சப்ப எடுக்க முடியும். இன்னைக்கு அப்பதான் அந்த சீனை முடிக்க முடியும். நாங்கள் இன்னைக்கு இந்த சீனை முடிக்கலாம்னு நினைக்கும் போது ஹீரோ 12 மணிக்கு தான் அப்படி சீனை முடிக்கிறது. மொத்த பழியும் சுமத்துறது யாருன்னா 40 நாள் 50 நாள் 50 நாள் நம்ம வேலைக்கு சொல்லியிருக்கோம் பிடிச்சிட்டு அதனால எடுத்து விட்டான் சார். யார் சொல்லுவாங்க எங்க சொல்லுவாங்க யார் சொல்லுவாங்க எடுத்து விட்டான் 40 நாள் 50 நாள் யார் காரணம் ஹீரோ டயத்துக்கு வந்து அதுவும் ஏற்கனவே சில வேறு காரணம் இருக்கு. இதுவும் ஒரு காரணம். சிவாஜி கணேசன் காரணம் ஃபர்ஸ்ட் பேசி சொன்னான் சார். அது வந்து எனக்கு அதிசயமா இருக்கு. சொல்லி நினைச்சு பார்க்கும்போது இப்படி பிடிச்சிருப்பாரா ராமநாதன் சார் சொன்னார். ஒரு கதையை படிச்சுட்டு அந்த கதை மேல ஒரு ஆர்வம் இதை படம் பண்ண நினைச்சிட்டு தமிழ்நாட்டிலேயே கதை வச்சிருக்காரு. விழிஞ்சா அந்த கதையை படிக்கிறாரு. இந்த கதையை படம் பண்ணுறதுக்காக அந்த ராமநாத படத்தையே கொடுக்குறாரு. அப்ப அந்த கதைக்கு கொடுத்த முக்கியத்துவம் ஒரு ப்ரொடியூசர் ஒரு கதைக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இதோட உதாரணம் இல்லை சார்.
ஜெயிச்சிருக்காங்க அவங்க. கதையை நம்பியிருக்காங்க அவங்க. கதைதான் அஸ்திவாரம் நம்பியிருக்காங்க. இன்னைக்கு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, அந்த படம் பிடிச்சிருக்கு, கதை தெரியுமா? இன்னைக்கு ஹீரோ பண்ணோட கடைசி வச்சுட்டு அதிகமாக தவிர யார் கதை வச்சு கலைகிறா? அதனால ஈஸி போகலாம் சார். நீங்க பல ஃபங்க்ஷன் வரணும். இந்த மாதிரி சினிமா இருந்துச்சுடா. இப்ப நடிகர் இருந்தாங்க, இப்பெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க, இப்ப நடிகர் இருந்தாங்க, இப்ப இயக்குனர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போதுதான் இப்ப உள்ள ஜெனரேஷனுக்கு எப்படி அந்த சினிமா இப்படி சீரழிச்சு போக்குன்னு ஒண்ணு முடியாது. பதினேழு கிளம்பினாரு. எனக்கு கூட ஒரு வசந்த மாளிகை. நான் சின்ன வயசுல டூரிங் தேட்டர்ல பார்த்தது. எங்க ஊர் நாட்டு மாட்டேன், எங்க ஊர் டூரிங் தேட்டர் இருக்கும். அப்புறம் சிவகங்கையில் டவுன் அங்கே ஒரு தேட்டர், இந்த பக்கம் காலாறுவேல் அங்கே ஒரு டவுன், சுற்றி ஒரு 4 தேட்டர் இருக்கும். சில படங்கள் தான், சில படங்கள் தான் எங்கே போட்டோம் நாங்கள் அங்கே போய் பார்ப்போம். சிவகங்கையில் போட்டால் அங்கே பார்த்துருவோம், காலாறுவேல் போட்டால் அங்கேயே பார்த்துருவோம், கல்லூரில் போட்டால் அங்கேயே பார்த்துருவோம், நாட்டுக்குள்ள போட்டால் அங்கேயும் பார்ப்போம். அது எங்கே எந்த தேட்டரில் போட்டாலும் அங்கேயே பார்க்குற படம் தான் வசந்த மாளிகை. எங்களுக்கு எம்ஜிஆர் ரசிகர் இருப்பாங்க, சிவாஜி ரசிகர் இருப்பாங்க. எல்லா வீட்டுக்கும் போவோம். எம்ஜிஆர் ரசிகர் வீட்டில் எம்ஜிஆர் படம் போட்டுருக்கோம், படம் போட்டுருவோம். நம்ம சிவாஜி ரசிகர் வீட்டில் அவர் ஒன்று போட்டிருப்போம். இல்லை எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் சிவாஜி ரசிகர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, பழனியில் எம்ஜிஆர் ரசிகர் நம்ம பையன் வெளியே வைக்கலாம். எம்ஜிஆர் படம்னா 4 தடவை பார்ப்பாங்க. சிவாஜி ரசிகர் சிறப்பு. அது சிவாஜி ரசிகர்களுக்கு உள்ள சிறப்பு எப்படின்னா, சிவாஜி ரசிகர்கள் ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. எம்ஜிஆர் ரசிகர் சிவாஜி ரசிகர்கள் வந்து சிவாஜி படத்துக்கு உள்ள பார்ப்பாங்க. இந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் வந்து சிவாஜி பார்ப்பாங்க. சரி, எம்ஜிஆர் ரசிகர் இருப்பாங்க, ஆனா வசந்தமல்லி பார்ப்பாங்க, தெய்வம் பார்ப்பாங்க, சமய பார்ப்பாங்க, எல்லா படத்தையும் பார்த்துருவாங்க. இந்த சிவாஜி ரசிகர் இருக்காங்கல்ல, முக்கியமான ஆளு சார். நீ எங்கே விட்டு பிள்ளை போடு, அன்பு போடு, எங்க படத்தை பார்ப்போம். அப்பா என்ன சொல்றது கூப்பிடுறேன், எம்ஜிஆர் படம் பார்க்க மாட்டாங்க. அது எம்ஜிஆர் படம் பார்த்தா இன்னமும் சிவாஜி படம் துறவ மாதிரி அவங்க படம் தானே ஒரு கதை பார்ப்போம். வைராக்கியம் உள்ளவங்க சிவாஜி ரசிகர்கள். எம்ஜிஆர் ரசிகர்கள் பெருந்தன்மையானவங்க. கொஞ்சம் மாதிரி அப்பவே நான் சின்ன வயசுல தெரியாது, என்னடா அவங்க மாட்டேங்கிறாங்களே, எம்ஜிஆர் எதிரி மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறது. ஏன்னா எம்ஜிஆர் படம்ங்கிறது ஒரு கமர்ஷியல் படம். எல்லாமே இருக்கும், ஃபைட் இருக்கும், சாங் இருக்கும், எல்லா மக்களும் பார்க்கறதுக்கான படம் எம்ஜிஆர் படம். சிவாஜி கணேசன்றது முழுக்க முழுக்க கலை ரசிகருக்கான படம், நடிப்பு ரசிகருக்கான படம். எவன் கலையை ரசிக்கலாம், நடிப்பு ரசிக்கலாம். எங்கேயாவது நம்ம பணம் கொடுத்து ஒரு சர்க்கஸ் போவோம், பணம் கொடுத்து ஒரு கச்சேரி போவோம், பணம் கொடுத்து எங்கே சந்தோஷமா இருக்கோ அங்கே பணம் கொடுத்து பார்ப்போம். ஆனா பணம் கொடுத்து எங்கே அழுத போவோமா? பணம் கொடுத்து அழுத போறது சிவாஜி படம் தான். அழுதாச்சு, வசனம் கொடுத்துட்டு கடைசி இந்த ரத்தம் நிற்கிறது பார்த்து அழுதாச்சு. இன்னும் பணம் கொடுத்த பார்ப்போம் போய், பணம் கொடுத்து 10 பைசாவோட அழுகிறது சிவாஜி படம் தான். இது வசந்த மாதிரி அது பெருமையை ரொம்ப எடுத்துக்கிச்சது. டூரிங் தேட்டர்ல டூரிங் தேட்டர் இந்த காம்பவுண்ட் மாதிரி அந்த கீத்தை வச்சு சுத்தி கட்டிப்பாங்க. நாங்க இவன் போயிட்டு கிடைக்காது. சரி, படம் போகும்போது அந்த சைடில் அந்த உட்காந்துருக்கு சாங் கேட்குறது, கேட்கும்போது மனசுக்கு ஒரு பூரிப்பு சார். தேவை பார்க்க போறோம், இந்த சாங்கு போய் நம்ம வந்து அடுத்து பிள்ளைங்க பார்க்க போறோம். கேட்கும் போதே ஒரு கனவு உலகத்தை போகும் பாருங்க, அதுதான் சினிமாவோட ஈர்ப்பு. அந்த சுகம் கிடைக்காது. என்ன எதிராக உங்களுக்கு பூரிப்பு. வசனத்தையும் எனக்கு வெளியே இருந்து ஒட்டு கேட்டு அடுத்து டிக்கெட் எடுத்து உள்ள போறது, உள்ள போன
அவசியம் அந்த நன்றி ஸ்லைடு அந்த நண்பர் ஸ்லேட் போட்டதுக்கு கிளாஸ் அடிப்போம். சென்சார்ஷிப்புக்காக கிளாஸ் அடிச்சிருப்போமா? இப்பெல்லாம் ஹீரோ இன்ட்ரோடக்ஷன்ல அது கார் காட்டினா கை காட்டினா பில்டப் தான் நம்ம கிளாஸ் அடிப்போம். சென்சார் அந்த சர்டிஃபிகேட்டுக்கு கிளாஸ் அடிப்போம். இப்போ எந்த படத்துக்கு? சுத்தமான படத்துக்கு. ஏன்னா அந்த படத்தினுடைய ஈர்ப்புக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கிளாஸ். இது வந்து இந்த வசந்த மாளிகை இந்த மாளிகைக்கு நிறைய பிள்ளை சொன்ன மாதிரி கண்ணாசனோட பாடல்கள் அது ஒரு பிள்ளை, கேவி மகாதேவனோட இசை அது ஒரு பிள்ளை, கேமராமேன் பார்க்கும்போது நான் பெயிண்டிங் மாதிரி சார், பெயிண்டிங் மாதிரி இருக்கும் ஷார்ட்ஸ் ஒவ்வொரு க்ளோஸ்அப்பும் அப்படி பெயிண்டிங் மாதிரி இருக்கு. ஆனிஸ்ட் வச்சா டக்கு முடிஞ்ச மாதிரி இருக்குதுல்ல. இப்போ எங்க ரசிக்கிறாங்க ஹீரோ பாடுதுன்னா அந்த ஹீரோ யாரும் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் பார்க்க முடியாது. டப்பு டப்பு டப்புன்னு என்னையா ரசிக்க விடுங்கயா, அதுக்கு சம்பளம் கொடுத்து நடிக்க வைக்கிறியா, 4 டிக்கெட் எடுத்து காசு கொடுத்து உள்ள வரும். யாருன்னு கீழே கண்டுபிடிக்கிறதுக்கே 2வது சண்டத்துல சார் நான் கண்டுபிடிக்கிறேன். ஓ இது திரிசாவா தெரிய மாட்டேங்குது. காசு கட்டிங் இங்க வச்சுட்டாங்க சார் தமிழ்னா கூட ரசிக்க விட்டுங்க. சிவாஜி திருமணம்னா அந்த க்ளோஸ் முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு ரசிச்சுட்டே இருக்கும் அந்த கண்ணு. இதுல பிகினிங் இந்த பிளேட்ல வருவார்ல கண்ணு அடிச்சுட்டு சின்ன ஒரு சிவப்பு உலகத்திலேயே கண்ணுல அந்த மாதிரி இந்த சிவப்பை வச்சுட்டு நான் காட்டின ஒரே ஒரு சிவாஜி கணேசன் கிளிசம் போட்டு கண்ணீர் வரும் என்ன வரும் இங்கே ரோஸ் போடலாம், கண்ணை போடலாம், கண்ணுக்கு சிவப்பு பண்ண முடியுமா? சிவகாசன் கண்ணு பிளஸ் கண்ணு சிவப்பு எப்படி பார்த்து இல்லையா? இதுல எனக்கு 2 மனம் வேண்டும் நடிகர் யாருக்காக இந்த ஒரு சாங் பாட்டு முடிச்சோன்னே ரத்தம் தாக்கி அப்படியே உட்காந்து நமக்கு பாட்டு பார்த்த மாதிரி இல்லை, பார்த்த மாதிரி ஃபுல்லாக பார்த்த மாதிரி ஒரு ஒரு சாங்க்ல அதெல்லாம் ஒரு பில்லர் ஈஸ்டர் ஒரு பில்லர் ஒரு பில்லர் வசனம் வச்சுட்டு இருந்தீங்க. ஆனா இது மொத்த கதையுமே ஒரே டைலாக் தான், ஒரே டைலாக் தான், ஒரு வரி தான். ஏன் இப்படி செஞ்சேன் தூக்கிட்டா கதை இல்லை. 2 இதயங்கிறது அப்புறம் அந்த 2 உதயமானதுக்கு என்ன காரணம்? ரொம்ப பிரச்சனை போச்சு. என்ன யாரும் சந்தேகப்படலாம், உங்க அம்மா சந்தேகப்படலாம், யாரும் சந்தேகப்படலாம், சந்தேகப்படலாம். நான் விரும்புற ஒருத்தன் திட்டு படம் வந்துருக்காங்க, அவங்க திட்டு படம் சுட்டிடுவாங்க, இவன் எடுத்தாங்கன்னா ஒரு ஜோடிச்சிருவாங்க அப்படியே இப்படிலாம் நம்பிடுவாங்க. சிவாஜி கணேசன் வந்து என்ன பண்ணிருக்கணும் தெரிஞ்சிருக்கல, பண்ணிருக்க மாட்டான்னு விளையாடி இருந்தா கதை இல்லை. பொண்ணை லவ் பண்ணிருக்கோம், அவளும் உனக்கு நீ குடிகாரன் கிண்ணத்தை எந்திரன்னு பாடுறீங்க, கூத்து அடிக்கிறீங்க, உன்னையும் பாடி உன் நம்பி மனசை பறி கொடுத்துட்டா போய் நீ ஏன் செஞ்சேன்னா ஆகிப்போச்சு. பார்த்துருக்கோம் நிறைய ட்விஸ்ட் நிறைய பிள்ளையா இருக்கும். படம்னா சீனுக்கு சீன் ட்விஸ்ட் இருக்கும், இது எதுவுமே இல்லை.
ஈகோ, ஒரு தவிப்பு, அது அந்த பொண்ணு கதாநாயகியோட இந்த வைராக்கியம் இப்படி கேட்டானே. இதுக்கப்புறம் எவனோ முகம் தெரியாத, யாருன்னே தெரியாத, அவன் கேட்டது தெரியாத எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ண போகுது சார் கிளைமாக்ஸ்ல. ஏன் தன்னைத்தானே வருத்திக்குது. நம்ம நம்பின ஒருத்தன், நம்ம லவ் பண்ண ஒருத்தன் இப்படி கேட்டானே. இதை விட இதுக்கப்புறம் ஒருத்தன் அவன் கேட்டு தெரிஞ்சா நம்ம நாசமா பரவாயில்ல போகுது. அதுவும் காதல், அதுவும் காதல். இங்க படிக்கட்டு போற ரெடி ரெடி ஆயிடுச்சு. ஆனா இங்க வாழ ரெடி ஆகல. நீங்க வசதியா இருந்தாலும் எது இருந்தாலும் என்னங்க பெண்ணுங்கிறது சாதாரணம் இல்லை, பெண் மனசுங்கிறது சாதாரணம் இல்லை, மிகப்பெரிய சக்தி. தெரிஞ்சுக்கிட்டா அரவிந்த் சார் லவ் பண்றது எனக்கு தெரிஞ்சுங்க ஈஸி இல்லை. பார்த்தா பார்த்துட்டு சாப்பிட்டு கேட்டு இருப்பான் சார். எனக்கு லவ்லாம் இல்லை, சின்ன பையன் தானே love பண்றேன். இந்த சாப்பிட்டு கேட்க கேட்க நம்ம யாரையும் லவ் பண்ணணும்னு தோணும். லவ் பண்ணிட்டு சக்சஸ் ஆகும் நினைக்க மாட்டான். நம்ம லவ் பண்ணணும், நம்ம இந்த பொண்ணு தூக்கி போடணும், நம்ம இந்த பாட்டு போடணும். யாருக்காக, இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை, இந்த பாட்டு பறக்காத லவ் பண்ணி தோக்கணும் சார். வசந்த மாளிகை. இப்பெல்லாம் சாமி வந்து சந்தோஷப்படுறாங்க, சந்தோஷப்படுத்துறாங்க. அப்பெல்லாம் சாமி சோகத்தை அடையாளம். தோலை போட்டு பார்த்தாலே சோகம் வந்துட்டான் வாக்குல, தோத்து முடிஞ்சு வச்சு கதை. சாமி போட்டாலே தேவதாஸ் ஒண்ணு. இப்ப மாத்திட்டாங்க சார். இதை பார்த்து வச்சாங்களே, திரு சாமி போட்டு யோசிப்போம். விஜயமணி சார் நல்ல வேலை நீங்க ஃபாலோ பண்ணீங்க, எங்களுக்கு போடல, தெரிஞ்சு போச்சு. அவங்க எல்லாரும் போக ஆரம்பிச்சிருவாங்க. மனசு தொடர்ந்து அவருக்கு அங்க போயிடும், ஊருக்கு ஞாபகம் போயிடும். இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன். அவருக்கு ஏகப்பட்ட பாடம் மனம் இருக்கு, அதிகமா தாவரா இல்ல அவரு. ஆனா உங்களுக்கு பெரிய பாக்கியம் சார், சிவாஜி கணேசன் வச்சு நீங்க எடுத்துட்டீங்க. நீங்க மிகப்பெரிய ஒரு புண்ணியம், அடுத்த விஷயம் மாளிகை இன்றும் இன்னைக்கும், இன்னைக்கு இளைஞர்களை பார்த்தாலும் சரி, என்னைக்கும் எவருக்கும் வசன மொழிங்கிறது மூன்று நான் சொன்னல எல்லாம் பிள்ளர் 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 தூண் இருந்தாங்க. தூணு, வியாழமன் தூணு, கவிஞர் தூணு, பாடல்கள் எல்லாம் தூணு. இது எல்லாத்துக்குமே இந்த வசன மொழிக்கு எல்லாம் தூணா இருந்தாலும் இந்த வசன மொழி வசன மாளிகைக்கு அந்த பில்டிங்க்கு அஸ்திவாரம் நடிகர் அதுதான் அஸ்திவாரம். பிள்ளைங்க டெக்னீஷியனுக்கும் நடிகராக இருக்கணும். ஆனால் அந்த சிவாஜி நடிப்பை இன்னைக்கும் நம்ம வந்து எடுத்து உட்கார வச்சிருக்கு. நம்ம கோவை அமித் அவர்கள் சொன்னாரு, சின்ன வயசுல சினிமா பத்தி பேசுனதே பாவமாங்க. இன்னைக்கு 80 வயசு வரைக்கும் சினிமாவில் வாழ்ந்துட்டு இருக்காரு. நீங்க அன்னைக்கு பேசுறது பாவம், ஆனா நீங்க வசனம் இன்ட்ரெஸ்ட் பண்ணீங்களா, அது புண்ணியம் சார். நீங்க அது புண்ணியம் உங்களுக்கு. நல்ல ஒரு அதுவும் ராசியான கல்வி வாங்கியிருக்கீங்க. கண்டிப்பா இது லாபம் வரும். மீண்டும் ஏற்கனவே விட்டுக்கிட்டே இருக்கு, மீண்டும் மீண்டும் நம்ம கொடுத்துக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் வரும்போது ஒரு பொறி வருவாங்க, அதை நினைச்சிட்டே இருப்போம். நம்ம வந்து லவ் சாங் கேட்ட உடனே நம்மளுக்கு அவர் கொண்டாடி ஞாபகம் வராது. ஸ்கூல் படிக்கும் ஒரு சைட் டீச்சர் இருந்தாங்க, அதே ஞாபகம். அது மாதிரி இதுவும் கட்டு சார், இதுவும் கட்டு. பிகினிங் சொன்னல உதயகுமாருக்கு, இதுவும் கட்டு, இதுவும் கட்டு. அப்படிங்கும்போது லவ் சாங் கேட்டாலும் லவ் கதையை கேட்டாலும் ஃபர்ஸ்ட்ல ஒரு மாதிரி காதல் என்னைக்கு நினைச்சாலும் எப்படி பழைய காலம் நினைக்க மாட்டிக்கிறோம். இப்ப பழைய நினைச்சாலும் எப்படி சுகமா இருக்கும், அது மாட்டியாச்சு அப்படின்னா அதே மாதிரி வசனம் எப்ப நினைச்சாலும் சுகம் 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 சுகம். நன்றி. கை தட்டினேன். ஆக்சுவலா அதுக்கு முன்னாடியே ஐயனார் இந்தியன் நியூஸ் ரீல் அதை போட்டு கை தட்டுறது சென்சார் செட் கை தட்டினது வசனம் பண்ணி சொன்னேன். சைக்கிள் பிடிச்சிருக்கேன்.
நானும் வந்து சிவாஜி சார் படம் பேரில் பண்ணியிருக்கேன் சார், படிக்காத ஒரு படம், அதனால அதையும் ஞாபகப்படுத்துறேன். இப்போ வந்து வசந்த மாளிகை படத்தோட ட்ரெய்லரை சார், சவுந்தர பாண்டியன் அவர்கள், மனோஜ்குமார், அரவிந்தராஜ், அப்புறம் இளங்கோ குமரன், சுப்பிரமணியன் சார் இணைந்து வெளியிட, தம்பிதுரை சார், குமார், ராமா, விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த விஜய் முரளிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மறுபடியும் ராணுவ பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இரவும் பகலும் பார்க்காது நல்ல முறையில் ஒத்துழைப்பு கொடுத்தார், அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே விழாவை சிறப்பித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொகுப்பாளர் அவர்கள் காயத்ரி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். குணசேகர் எங்கள் அருமை நண்பர், அவருக்கு இந்த விழாவுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். யாராவது விடுபட்டு போனா எல்லாத்துக்கும் சேர்த்து நன்றி என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.